இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 17th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல செகண்ட் குவார்டர்ல இன்னும் கொஞ்சம் டைம் பாக்கி இருக்கும் போது நம்ம அவுமனேவை அவங்க கோச் களத்துல இறக்கி விட்டு இருந்திருப்பாரு. அவுமனே கோர்ட்டுக்குள்ள இறங்கும் போது அவனோட வைப பார்த்து நம்ம பசங்க எல்லாருக்குமே புரியுது, நமக்கு கோச் ரீகோ அளவுக்கு ஸ்பெஷலான பார்வையில இருக்கணும்னு அவசியம் இல்ல, சும்மா பார்த்தாலே இவன் எவ்வளவு திறமசாலின்னு தெரியுது. ககாமிக்கும் அதே உணர்வு தான். அவன் அமெரிக்கால கூட தான் வயசுல இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிளேயரை மீட் பண்ணதே கிடையாது. ஆனா இங்க ஜப்பான்ல குரோகோவோட ஒரு ஸ்கூல் மேட்டாவும் அதே இடத்துல அந்த 5 ப்ராடஜிஸ்ல ஒருத்தனாவும் ரொம்ப முக்கியமா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளோட ஒரு ஏஸ் பிளேயரா இவன் இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட கோச் ரீகோக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் லீடிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க, அது முடியல. கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் போது அவமனே களத்திலயும் இருக்கிறான். அவமனே நேரா போயிட்டு குரோகிட்ட தான் பேசுவான். உன்னை திருப்பி இப்படி ஒரு மேட்சுக்குள்ள பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்டா மாமிங்கும் போது நான் மோமோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்னு குரோகோ சொல்லுவானா. அதை கேட்ட அவமனேவும் ஓகே புரிஞ்சிருச்சு என்னன்னு, நீ என்ன ப்ராமிஸ் மேக் பண்ணிருப்பேன்னு கண்டிப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, முடிஞ்சா என்ன ஜெயிச்சுக்கங்கம்பா. அதுக்கப்புறம் மேட்சும் ஆரம்பிக்க டோவோட பசங்க கிட்ட தான் பால் இருக்கும். ஆனா அவங்க பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் பார்த்தா ஒரே இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆயிருவானுங்க. ககாமி அண்ட் அவமனே இவங்க 2 பேரும் தான் கோர்ட்டோட இன்னொரு பக்கம் இருப்பாங்க. முதல்ல அதை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்குள்ள ஷாக்கா இருந்தாலும் அப்புறம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா மத்த பிளேயர்ஸோட இடைஞ்சல் எதுவும் இல்லாம அவங்க டீமோட ஸ்பெஷல் பிளேயர்ஸை தனித்து விடப்பட்டு மோத வைக்கிறாங்க. மிடோரிமாவும் இந்த மாதிரியான ஸ்பெஷல் பிளேயர்ஸை தனித்து வச்சு ஆட வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனா என்னோட ரீசனிங் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த மேட்ச்ல 2 டீமும் அவங்களோட பெஸ்டான பிளேயர்ஸை மட்டும் தனியா மோத விட்டு ஜெயிக்க பாக்குறாங்க. அவமனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு சின்ன ஸ்மைலோட ககாமி கிட்ட இருந்து அசால்ட்டா அந்த பாலை ட்ரிபிள் பண்ணி எட்டு வரானா பயங்கர வேகமா இருக்கிறான். கேப்டன் யூகா பிளாக் பண்றதுக்காக வந்தாலும் ஈஸியா எஸ்கேப் ஆகி ஒரு ஸ்பின்னோட அந்த டங்க் அடிக்கலான்னு பார்த்தா உள்ள போந்து ககாமி பிளாக் பண்றான். கூலா ஸ்பின் பண்ணி டங்க் அடிக்கலான்னு பார்த்தா ஸ்பின் பண்ற கேப்ல வந்து தடுத்துட்டானே அப்படின்னு அவமனேக்கு புரிய வர நம்ம ஹீரோஸ் பவுன்ஸ் ஆகி பால் எடுத்துட்டு வரும்போது பிளாக் பண்றதுக்காக ரொம்ப வேகமாவே அந்த டோவோட பசங்க வந்து நிக்கிறானுங்களா. இருந்தாலும் குரோகோக்கு பாஸ் போட அவன் பால ஒரு பஞ்ச் வைக்கும் போது அதை பிடிச்ச ககாமியும் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்க உள்ள போந்த அவமனே அதை அசால்ட்டா தட்டி விடுறான். ஆனா கரெக்டா டைமும் முடிய இப்பதான் வார்ம் அப் பண்ண அடுத்த ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. சரி பசங்களா ஏதோ 10 பாயிண்ட் எங்க டீம் பசங்களோட கம்மியா இருக்கிறீங்க அப்படிங்கிறங்காட்டி மொக்கையா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல ஓரளவுக்கு நீங்களும் டஃப் கொடுக்க தான் செய்றீங்க அப்படின்னு பாராட்டுவானா. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அவமனேயோட கேமை பார்த்து ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. யாரா மனுஷனா இவ்வளவு வேகமா ஆடுறானேன்னு யோசிக்க அதுவே மிடோரிமாவும் ரியோட்டாவும் ஓகே ஃபைன் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்க அந்த வகாமட்சுமே போயிட்டு என்னடா லூசா நீ கொஞ்சமாவது முயற்சி பண்ணி ஆட வேண்டியதானடா அப்படின்னு அவமனையை திட்டிட்டு இருந்தா. சாரிப்பா முயற்சி பண்ற அளவுக்கு எல்லாம் எங்க உடம்புல சக்தி இல்ல, டயர்டா இருக்குது. இருந்தாலும் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி மேபி நான் தேர்ட் குவார்டர்ல இன்னுமே கொஞ்சம் ட்ரை பண்றேன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ககாமி மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாக்கர் ரூம்ல அந்த சக்குரங்கிற பையன் ஏதோ லெமன்லாம் கொண்டு இருப்பானா நல்லா இருக்கேன்னு அவமனையை சாப்பிட்டு இருக்க அந்த வகாமட்சு வந்துட்டு என்னடே நீ மேட்சே ஆடல உனக்குல அது கிடையாதுன்னு சொல்லி அவன் மிக்கிட்டு இருப்பானா. எனக்கு மிச்சம் வைங்கடா அவங்க டீம் கேப்டன் சொல்லும் போது நம்ம மோமோ நான் உங்களுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒன்னு கூட உரிக்காம தோளோட கொண்டு வந்து கொடுப்பால இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல ஈவன் நம்ம கோச் ரீகோவும் அந்த மாதிரிதான் எதையும் உரிக்காமலே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களா. ரீகோ இப்படிதான் பண்ணுவான்னு தெரிஞ்சுட்டு மிட்டோபி சீனியர் அவர் தனியா கொண்டு வந்திருப்பாரு. அதான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்க குரோகோ கொடுத்தா அவன் வேணான்னு சொல்லுவான். கோச் ரீகோவும் ஆல்ரெடி 2 குவார்டர் ஆடி இருந்திருக்க சோ அதுக்கப்புறம் திருப்பி ஆடணும் உனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும்டா அதை எடுத்து சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா. ஆனா அதுக்கு பதில் சொல்லாம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நான் ஆடுறதுக்கு அலோ பண்றீங்களான்னு கேட்பான். இங்க அவமனையோட கோச்சும் சின்னதா ஒரு பிளான் சொல்லலான்னு வரும்போது சரி நீங்களா பேசிட்டு இருங்க நான் அப்படியே வெளியில கிளம்புறேன். அவமனைய வரும்போது அந்த வக்காமட்சும் திட்டுவானா எதுக்குடா தேவையில்லாம திட்டிட்டு இருக்கிற, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் ஸ்கோர் பண்ணணும் அவ்வளவுதானே அதெல்லாம் நான் முடிச்சிடறேன் சரியான அங்க இருந்து போவானா. பின்னாடியே மோமோ வருவா. அந்த வக்காமட்சு சமகான்ல இருக்கும்போது அவங்களோட கேப்டன் தான் கமான் எதுக்கு தேவையில்லாம இப்படி பொங்கிக்கிட்டு இருக்கிற, உனக்கு அவமனையோட ஆட்டிடியூட் பிடிக்கல அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீ டிவி இன்டர்வியூல எல்லாம் பார்த்தது இல்ல, பெரிய சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கிற எல்லார்கிட்டயுமே ஒரு விதமான திமிரு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அதை நீ நெகட்டிவா பார்த்தா திமிரு அவங்க தேவையில்லாம ரொம்ப இக்னோரண்டா இருக்கிறாங்க மத்தவங்களை கேவலமா நினைக்கிறாங்க அந்த மாதிரி நீ பாத்துக்கலாம். ஆனா அதுவே பாசிட்டிவா பார்த்தா அந்த திமிரு தான் அவங்களை இவ்வளவு தூரம் இவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருந்திருக்கு. அவங்களோட கான்பிடன்ஸ் இன்னும் பர்சனலா சொல்ல போனா எனக்கு எப்பவுமே அவமனேவை பிடிக்கும் அப்படின்னும் கிடையாது, பிடிக்காது அவனை நான் வெறுக்கிறேன் அப்படின்னும் கிடையாது. அவன் டீம்ல இருந்து ஸ்கோர் பண்ற வரைக்கும் அவன் இந்த டீம்ல இருக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. அவனோட ஆட்டிடியூட் எவ்வளவு கேவலமா இருக்கட்டும், அவன் யாரை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணட்டும், அவன் மதிக்காம இருக்கட்டும், ஆனா அவனால நம்ம டீமுக்கு ஆதாயம் ஏற்படும்னா அவன் இந்த டீம்ல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைன்னு சொல்லுவானா. இதை கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த அப்பாவி மாதிரி ஒரு பையன் சக்குரா அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் யோசிப்பான்
எங்களோட டீம் வந்து நாங்க ஒவ்வொருத்தருக்கும் மேல வச்சிருக்க நம்பிக்கையால உருவாகல, எங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கிற செல்ஃபிஷ்னஸ் காரணமாகத்தான் நாங்க எல்லாருமே ஒரு டீமா இங்க இருக்கிறோம். எங்க எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுங்கிறது நாங்க எல்லாருமே சுயநலவாதியும். இங்க அவமனே தனியா வந்திருப்பான்ல, அப்ப பின்னாடி வந்த மோமோ திட்டிக்கிட்டே இருப்பான். நேரமா வரணும் உனக்கு தெரியாதா, நீ ஹீரோவை எடுத்து போட்டி போறங்கிறது கொஞ்சமாவது மைண்ட்ல இருக்காடான்னு சொல்லும் போது மைண்ட்ல இருக்கதான் செய்யுது. இன்னும் சொல்ல போனா எனக்கு என்னமோ நான் இவங்களை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமா தான் வந்திருக்கணுமோ அப்படின்னு யோசிப்பான். அதுவே இங்க ஹீரோ நான் செகண்ட் ஹாஃப்லயும் ஃபுல்லா ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்கு டீம்மேட்ஸ் எல்லாம் ஆப்வியஸா நம்ம ஹீரோ வந்து சீக்கிரம் டயர்ட் ஆகிற ஒருத்தன், அதனால நீ ஃபுல்லா ஆடுறதுங்கிறது தேவையில்லை. ஈவன் உன்னோட இந்த மிஸ் டைரக்ஷன்ங்கிற டெக்னிக்கோட அவமனே கிட்ட அந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் ஆகுமான்னு நமக்கு தெரியாதுலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல ப்ளீஸ் நான் ஆர்டருக்கு அலோவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அவமனேவை தோக்கடிக்கணும்பானா. கோச் ரீகாக்கு இப்ப என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எப்படியும் ஹீரோட உதவி தேவைப்படுது, இருந்தாலும் அவனால கேம் ஃபுல்லா ஆட முடியாதுங்கிறது ஒரு உண்மைதான். என்ன முடிவெடுக்கலாம்னு யோசிக்க நம்ம ககாமி தான் ஒரு லெமன் எடுத்து ஹீரோட வாயிலே துணிச்சிட்டு, உன்னாலதான் கேம் ஃபுல்லா ஆட முடியாதுன்னு முதலே சொன்னேல, அதனால இதை தின்னுட்டு பெஞ்சிலே உட்காரு. அது மட்டும் இல்லாம பாஸ்கெட் பாலுங்கிறது டீம் ஆட வேண்டிய கேம் நீ தானே சொல்லுவ, அதனால உன் டீம் மேல நம்பிக்கை வச்சு நீ ஓரமா பெஞ்சில உட்காருங்கும் போது இதை கவனிச்ச கோச் ரீகாவும் தன்னால என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தால, சரி இவ்வளவு கான்பிடண்டா ககாமி பேசுறான் அப்படின்னா இந்த கான்பிடண்டே நம்ம ஒரு பூஸ்டரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோவை பெஞ்சில உட்காரிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படி லாக்கர் ரூம்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது குரோகோ ககாமியை பார்த்து, எப்படி அந்த ரியோட்டா பையனும் மிடோரிமாவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்தாங்களோ அதே மாதிரி அவமனேவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, அதனால பார்த்துதான் ஆடணும்னு சொல்ல சரின்ட்டு கோர்ட்டுக்குலாம் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவமனே வாங்க வரான், வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு பயங்கர சீரியஸா இருக்கிறானா. அதுக்கப்புறம் மேட்சும் ஆரம்பிக்குது. நம்ம குரோகோ பெஞ்சில உட்கார்ந்திருக்க இதை கவனிச்ச மிடோரிமாவும், இது சரியில்லையே, அவமனே இல்லாமலேயே குரோகோ வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோஸால பெருசா அங்க எதுவும் பண்ண முடியல, இப்ப அவமனே வேற மேட்ச்ல இருக்கிறான், ஆனா நம்ம ஹீரோ மேட்ச்ல இல்ல, இப்படிதான் சமாளிக்க போறானுங்க, எதுக்கு இந்த முடிவு எடுத்தானுங்கன்னு நினைப்பாங்க. இதே கேள்வி நம்ம பசங்களோட மைண்ட்லயே ஓடும், ஆனா அதுக்கான பதிலும் நம்ம பசங்க கிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப தேர்ட் குவார்டர்ல ஹீரோவை ஆட வச்சு அவனை டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபோர்த் குவார்டர்ல முக்கியமான நேரத்துல அவனால ஆட முடியாம போயிடும். அந்த காரணத்துக்காக தான் இப்போதைக்கு அவமனே கிட்ட பால் வர ககாமி தடுக்கிறதுக்காக வருவானா. ஓகே, அன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த ககாமி ஏதோ மொக்கையா இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா அதுக்குன்னு சீரியஸா இருந்தா மட்டும் என்கிட்ட ஜெயிச்சிட முடியுமான்னு பால் ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு போக ககாமினால அதை ஸ்டாப் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா ககாமினால ரியாக்டே பண்ண முடியல. அப்படியே எடுத்துட்டு போய் டங்க் அடிக்கலான்னு பார்க்க ககாமி தடுக்க ட்ரை பண்றான், ஆனா பால டச் மட்டும் தான் பண்ண முடியுது, மத்தபடி அங்க பாயிண்ட் எடுத்துறானா. இருந்தாலும் எப்படி பால தொட்டானு அவமனேக்கு ஒரு ஷாக் இருக்கதான் செய்யும். அடுத்த பால் டைரக்டா நம்ம ஹீரோஸ் கிட்ட தான் இருக்க, ககாமி கிட்ட வந்த உடனே பக்கத்துல யாரும் இருக்கிற மாதிரி தெரியாது, வேகமா பாயிண்ட் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி வந்த அவமனே அதையும் தடுக்கிறான். என்ன மாமே, உன்னை அவ்வளவு ஈஸியா ஸ்கோர் பண்ண விடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு நக்கல் பண்ணாலும் மைண்டுக்குள்ள வேற விஷயம் ஓடும். ஆமா, அவன் அந்த கோட்டுக்கிட்ட இருந்து தான் குதிச்சான், சீரியஸ்லி அந்த கோட்டுக்கிட்ட நின்று ஜம்ப் பண்ணி அவன் டங்க் அடிக்க பாக்குறான்னு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆக தான் செய்யறான். இருந்தாலும் திருப்பி அவமனே கிட்ட பால் இருக்க நம்ம ககாமி பிளாக் பண்ணலான்னு போனா அவமனே ரொம்ப அன்கன்வென்ஷனலா அங்க ஏகப்பட்ட ட்ரிக் எல்லாம் பிளே பண்றான் அந்த பாலை ட்ரிபிள் பண்ணி எட்டு போறதுக்கு. முதல்ல அந்த ரிதம் எதுவுமே நம்ம ககாமிக்கு புரியல அப்படின்னாலும் அவன் ஏதோ தெருவுல ஆடுற மாதிரி விளையாடுறான் அப்படிங்கிற மேட்டர் மட்டும் புரியுது. ஈஸியாவே ககாமியா பாஸ் பண்ணி போய் அங்க ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா நம்ம பசங்க ஒரு 3 பேர் அதை பிளாக் பண்றதுக்காக ஆல்மோஸ்ட் அந்த பாஸ்கெட் வந்து மறைச்சுக்குவாங்க. கோர்ட்டை விட்டு ஆல்மோஸ்ட் வெளியில போனதுக்கு அப்புறமும் தரையில கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாலை தூக்கி போட்டு பின்னாடி இருந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ண, யாரு சாமி இவன் எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா, தேங்க்யூ.